அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். மனதை கட்டுக்குள் வைத்தால்தான் உங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும். பெரும்பாலானவர்களை கவனித்தால் அவர்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் அதிகபட்சம் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கான திறமைதான் வெளிப்படுவது தெரிய வருகிறது. இதற்கு காரணம் குழப்பம். நம் சக்தியை ஆக்கப்பூர்வமாக செலவழித்தால் பெரும் மாற்றங்கள் நிகழும். எந்த வேலையும் கடினமாக தோன்றாது. அந்த பணி வழக்கத்தை விட பாதி நேரத்திலேயே முடிந்துவிடக்கூடும். சரி, மனம் எதனால் தெளிவற்று இருக்கிறது? பெரும்பாலும் உங்கள் உணர்ச்சிகள் வெளிச்சூழ்நிலைகளால் தான் தூண்டப்படுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் அலைக்கழிக்கப்படுகிறீர்கள். பதவி உயர உயர வெளிச்சூழல்களை அதிகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு குருவிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தது. ஆசிரமத்தில் புகைப்பிடிக்க முடியாததால் தியானத்தில் மனம் செலுத்தாமல் தவிர்த்தார்கள். இப்படி கஷ்டப்படுவதை விட இங்கேயே நாங்கள் புகைப்பிடிக்கலாமா என்று கேட்க யோசித்தார்கள். மறுநாள் ஒருவன் முகத்தை தூக்கி வைத்தபடி தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான். அடுத்தவன் புகைப்பிடித்தபடி வந்தான். அவனை பார்த்ததும் இவன் பதறி, அதைப்படி உன்னை மட்டும் குரு அனுமதித்தார் என கேட்டான். அதற்கு அவன், நீ குருவிடம் என்ன கேட்டாய் என்றான். அதற்கு இவன், தியானம் செய்யும் போது சிகரெட் பிடிக்கலாமா என்று கேட்டேன். கூடாது என்றாரே என்றான் இவன். அதற்கு அவன், நான் புகைப்பிடிக்கும் போது தியானம் செய்யலாமா என்று கேட்டேன். தாராளமாக என்று அனுமதித்து விட்டார் என்றான். மனம் அமைதியாக இருந்தால் எதுவுமே பிரச்சனையாக தெரியாது. எப்போதெல்லாம் அமைதியை உணர்வீர்கள்? வயிறு நிரம்ப உண்டு முடித்தவர் களைப்பில் படுத்திருப்பான். நிம்மதிக்காக குடிக்கிறேன் என்று சிலர் நினைவில்லாமல் கிடப்பார்கள். இந்த மாதிரி இருப்பதல்ல அமைதி. உள்ளே அமைதியாக இருந்தால் மனம் முழுவதும் விழிப்புணர்வுடன் எதையும் சந்திக்க தயாராக இருக்கும். பச்சை பசேலென்று மலையை பார்க்கிறீங்க, மனம் அமைதியாக இருக்கும். திடீரென்று மரங்களின் மறைவிலிருந்து ஒரு யானை வெளிப்பட்டால் அமைதி போய் படபடப்பு ஏற்படும். ஆனால் உள்ளே நீங்கள் அமைதியாக இருந்தால் யானையை பார்த்ததும் ஸ்தம்பிக்காமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ள செயல்படுவீர்கள். எப்போதெல்லாம் நாம் அமைதி கலைக்கப்படும் தெரியுமா? நாம் எதிர்பார்த்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாத போது கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. எங்கே மனிதர்கள் எதிர்த்து கேள்வி கேட்காமல் உங்களுக்கு பணிந்து உங்கள் செய்கைகளை சகித்துக் கொள்கிறார்களோ அங்கே அமைதியை உணர்கிறீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்க உங்கள் அகங்காரத்திற்கே தீனி போட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அகங்காரத்தையும் ஆர்வத்தையும் ஆதரிப்பவர்கள் உண்மையில் உங்கள் நண்பர்கள் அல்ல, உங்கள் வளர்ச்சிக்கு தடை போடும் மோசமான எதிரிகள். உங்களுக்கு இருக்கும் சக்தியை கட்டுப்படுத்தி உங்கள் விருப்பப்படி செயல்படுத்த கற்றுக்கொள்ளாததால் தான் எல்லா அவதிகளும் வருகின்றன. நீங்கள் உள்ளே முழு அமைதியாக இருந்தால் வெளியே வெகு சுறுசுறுப்பாக இருக்க முடியும். மனதை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருந்தால்தான் உங்கள் திறமை முழுமையாக வெளிப்படும். மனதை கட்டுக்குள் வைத்து பாருங்க. உங்களுடைய முழு திறமையையும் உங்களால் வெளிப்படுத்த முடியும். வெற்றியையும் பெற முடியும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.